Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. Narcissistic abuse பற்றின கன்ஃபியூஷன்ஸையும் டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் ஹீலிங்காகவும் என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சர்வைவர்ஸ்க்கு இந்த வீடியோஸ் போயிட்டு ரீச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள். உண்மையான விக்டிமுக்கும் விக்டிம் மாதிரி நடிக்கிற நார்சிசிஸ்ட்டுக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நார்சிசிஸ்ட் அவங்களோட ஸ்டோரியை சொல்லும்போது அதில் அவங்க தான் விக்டிமுங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கும். அதுவும் இந்த நார்சிசிசம் சேனல்ஸை பார்த்துட்டு நார்சிசிஸ்ட் எல்லாரும் பயங்கரமாக எஜுகேட் ஆகிட்டுருக்காங்க. அவங்கள விக்டிமாக ப்ரூவ் பண்ணுறதுக்கு தத்ரூபமாக ஸ்டோரிஸை டெவலப் பண்ணுறாங்க. ஆனால் ரியல் விக்டிம் அண்ட் நார்சிசிஸ்ட் இந்த ரெண்டு பேரோட பேட்டர்னும் இன்டென்ஷனும் இம்பேக்ட்ஸும் வேறு மாதிரி இருக்கும். இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ், ரியல் விக்டிம் அண்டர்ஸ்டாண்டிங்கை எதிர்பார்ப்பாங்க. அவங்களோட வலியை மற்றவங்க புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. நச்சுகள் அவங்க சொல்கிற கதையை கேட்குறதுக்கு ஆடியன்ஸை தேடுவாங்க. அந்த ஆடியன்ஸ் எந்த எதிர்கேள்வியும் இல்லாமல் அந்த கதையை அப்படியே நம்பணும்னு எதிர்பார்ப்பாங்க. விக்டிம்ஸ் மற்றவங்க கிட்ட எமோஷ்னல் சப்போர்ட்டையும் வேலிடேஷனையும் ஜஸ்டிஸையும் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நச்சுகள் கேம்பெயினை பில்ட் பண்ணுவாங்க, ஃப்ளையிங் மங்கீஸை கேதர் பண்ணுவாங்க, நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க சொல்கிற கதையை கேட்டுட்டு எல்லாரும் அவங்க சைடை சூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. விக்டிம்ஸ் கிட்ட நிறைய செல்ஃப் டவுட்ஸ் இருக்கும், கில்ட் இருக்கும், ப்ராப்ளம்ஸை எல்லாம் சரி பண்ணணுங்கிற தவிப்பு இருக்கும், அடுத்ததாக என்ன பிரச்சனை வருமோங்கிற பயம் இருக்கும். அவங்க பேச்சில் பதட்டமும் யாராவது அவங்கள காப்பாற்ற மாட்டாங்களா அப்படிங்கிற அந்த பரிதவிப்பும் இருக்கும். அவங்களோட பெயினை மற்றவங்களுக்கு எப்படியாச்சும் புரிய வச்சிடணுங்கிற தவிப்பு இருக்கும். நச்சுகள்கிட்ட செல்ஃப் டவுட்ஸ் இருக்காது, கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. மற்றவங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணுறதுல மும்முரமாக இருப்பாங்க. அவங்களோட விக்டிம் ஸ்டோரியை ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவாங்க. மற்றவங்க மேலே அவங்க என்னெல்லாம் குறை சொல்கிறாங்களோ அந்த குறையெல்லாம் அவங்கக்கிட்டேயும் இருக்கும். ஆனால் அவங்களால அதை செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாது. அவங்க சொல்கிறத எல்லாரும் நம்பியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு என்டைட்டில்மெண்ட் அவங்கக்கிட்ட இருக்கும். விக்டிம்ஸ் அப்யூஸ்லேருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு நினைப்பாங்க, அமைதியும் நிம்மதியும் வேணும்னு நினைப்பாங்க, இமோஷ்னலி சேஃபாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. நச்சுகள் அந்த ட்ராமா கண்டினியூ ஆகணும்னு நினைப்பாங்க, பழைய பிரச்சனையை தோண்டிக்கிட்டே இருப்பாங்க, சொன்ன கதையவே புதுசாக சொல்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்கிற ஸ்டோரிஸை மற்றவங்க நம்பி ஏமாந்து போகிறத உள்ளுக்குள்ளே ரசித்து என்ஜாய் பண்ணுவாங்க. விக்டிம்ஸ் எவ்வளோதான் ஹர்ட் ஆகி இருந்தாலும் அவங்கள ஹர்ட் பண்ண அப்யூசர்கிட்ட இருக்கிற நல்லதையும் சொல்லுவாங்க, அவங்க செஞ்ச தவறுகளையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நச்சுகள் மற்றவங்களை ரொம்ப ஈவலாக ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க, நடந்த விஷயத்த மொத்தமாக தனக்கு சாதகமாக மாற்றி சொல்லுவாங்க. அவங்களோட டாக்ஸிக் பிஹேவியரை அந்த ஸ்டோரியிலேருந்து கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணிடுவாங்க. விக்டிம்ஸ் ரொம்ப வல்னரபிளாக இருப்பாங்க, இன்கன்சிஸ்டண்ட்டாக இருப்பாங்க, இமோஷ்னலி எக்ஸாஸ்டடாக இருப்பாங்க. அவங்கள குவெஷன் பண்ணும்போது அதுக்கான அக்கௌண்டபிலிட்டியை எடுத்துக்கிட்டு ஓவர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுப்பாங்க. நச்சுகள் பெயினில் இருக்கிற மாதிரி நடிப்பாங்க, ட்ரமாட்டிக்காக பிஹேவ் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் மிகைப்படுத்தி சொல்லுவாங்க, ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க. அவங்கள குவெஷன் பண்ணும்போது அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு பதிலாக டிஃபென்ஸ் மோடுக்கு ஷிஃப்ட் ஆகிடுவாங்க, எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க, ஓவர் ரியாக்ட் பண்ணுவாங்க, எல்லாரும் அவங்கள அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொல்லி ட்ராமா பண்ணுவாங்க. விக்டிம்ஸ் தீர்வுகளை தேடுவாங்க, அடுத்து என்ன செய்கிறது, தன்னை எப்படி காப்பாற்றிக்கிறதுன்னு யோசிப்பாங்க, செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க. நச்சுகள் அடுத்து யாரை பழி சொல்கிறதுன்னு யோசிப்பாங்க, அடுத்து யாருக்கிட்ட அவங்க ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு யோசிப்பாங்க. அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை மற்றவங்க சுமக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ரியல் விக்டிம்ஸ் கிட்ட பேசும்போது அவங்களோட பெயினை ஃபீல் பண்ண முடியும். நச்சுகள் கூட பேசும்போது எனர்ஜி ஃபுல்லாக ட்ரெயின் ஆன மாதிரி இருக்கும், ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். அவங்க சொல்கிற ஸ்டோரியில் நிறைய டாட்ஸ் கனெக்ட் ஆகாத மாதிரி இருக்கும், எமோஷ்னலி ட்ராப் ஆன மாதிரி இருக்கும். இதில் ரொம்ப டேஞ்சரஸான பார்ட் என்னென்னா, நார்சிசிஸ்ட்டை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கேட்குறவங்களுக்கு டவுட்டே வராத அளவுக்கு தத்ரூபமாக கதை சொல்லுவாங்க. பட் ஸ்டில்
பேட்டர்னை வச்சு டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்க முடியும். நச்சுகள் எப்போவுமே எமோஷன்ஸை தப்பாக லேபிள் பண்ணுவாங்க. அவங்களோட பிஹேவியரை கிரிட்டிசைஸ் பண்ணுறத அப்யூஸ்னு சொல்லுவாங்க. மற்றவங்களோட பவுண்ட்ரீஸை ரிஜெக்ஷன்னு சொல்லுவாங்க. அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும்னு சொல்கிறத அட்டாக்குன்னு சொல்லுவாங்க. டிஸ்அக்ரிமெண்ட்ஸ், அதாவது இவங்களுக்கு இணங்கி போகாமல் இருக்கிறத பிட்ரேயல்னு சொல்லுவாங்க. ஸோ நச்சுகள் ஹர்ட் ஆவாங்க. எல்லாரும் அவங்கள ஹர்ட் பண்ணுறாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. பட் அவங்களோட ஃபீலிங்ஸில் லாஜிக் இருக்காது. அதாவது அவங்க சொல்கிற அந்த அவங்களோட எமோஷ்னல் ஸ்டோரியில் லாஜிக் இருக்காது. அவங்களோட செல்ஃப் சென்ட்ரிக் நீட்ஸுக்கும் அவங்களோட அப்யூசிவ் பிஹேவியருக்கும் மற்றவங்க எதிர்ப்பு தெரிவிக்கும்போது அவங்களுக்கு அநியாயம் நடக்கிறதா நினச்சிப்பாங்க. அதை ஒரு ஸ்டோரியாக டெவலப் பண்ணி சொல்லுவாங்க. அந்த ஸ்டோரியில் அவங்கள விக்டிமாகவும் அவங்களுக்கு அடங்கி போகாதவங்களை அப்யூசராகவும் பிரித்து சொல்லுவாங்க. இது பியோர் மேனிப்புலேஷன். ரியல் விக்டிம்ஸ் அவங்களோட பெயினை மற்றவங்க புரிஞ்சுக்கணுன்னு எதிர்பார்ப்பாங்க. சேஃப்டி, கிளாரிட்டி, ஹீலிங் அண்ட் பீஸ் இதையெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நச்சுகள் அவங்களோட ஸ்டோரியை மற்றவங்க அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. சிம்பத்தி, கண்ட்ரோல் அண்ட் இமோஷ்னல் பவரை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓவராலாக பார்க்கும்போது ரியல் விக்டிம்ஸ் கிட்ட குற்ற உணர்ச்சி, செல்ஃப் பிளேமிங், செல்ஃப் டவுட்ஸ், கன்ஃபியூஷன்ஸ், ஹெல்ப்லெஸ்னஸ், ஹோப்லெஸ்னஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். நார்சிசிஸ்ட் கிட்ட ஷேம், ப்ளேம் ஷிஃப்டிங், செல்ஃப் அஷூரன்ஸ், கிளாரிட்டி, கண்ட்ரோல், கான்ஃபிடென்ஸ், பிட்டி ப்ளே இதெல்லாம் அதிகமாக இருக்கும். நச்சுகள் விக்டிம் மாதிரி ட்ராமா போடலாம், தத்ரூபமாக கதை சொல்லலாம். ஆனால் அவங்களோட பேட்டர்ன் அவங்கள காட்டி கொடுத்துடும். இது சம்மந்தமாக உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக என்கிட்ட பேஜ் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.